அம்மா இது என்ன பொடிமா? இது வந்து புளியோதரை சாத பொடிப்பா. புளியோதரை சாத பொடியா? நம்ம ஏன் தக்காளி சாத பொடிலாம் ரெடி பண்றது இல்ல? தக்காளி பொடி ரெடி பண்றோம், ஆனால் தக்காளி சாத பொடி ரெடி பண்றது இல்லை. என்ன காரணம்னா, இது தக்காளி பொடி எப்படி பண்றதுங்கிறது தெளிவான வீடியோவாகவும் போட்டிருக்கேன். நம்ம எப்படி நேரடியா நம்ம வந்து தக்காளி சாத பொடி எப்படி இருக்கணும்னு நினைப்போம், நம்ம வீட்டுல நல்லா ஜம்முன்னு செஞ்சு பண்ணுவோம், அது மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். ஆனா தக்காளி சாத பொடி ரெடி பண்ணோம்னா அந்த டேஸ்ட் வராது. டேஸ்ட் ஏன்னா அது வந்து வேற மாதிரி நம்ம காய வச்சு பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் தக்காளி சாத பொடி பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம வீட்டுல செஞ்ச மாதிரி ஒரு டேஸ்ட் வராது. அதனால அதை பண்றது இல்லை. அதனாலதான் அதையும் நான் வீடியோ போடல. ஏன்னா நான் வீடியோ போட்டது அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு தோணும். ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிடுச்சு. டைரக்டா சாப்பாட்டுல போட்டு அப்படியே சாப்பிடலாம். எண்ணெய் ஊத்திக்கணும். நல்லெண்ணெயும் நெய். சில பேருக்கு நெய் பிடிக்கும், சில பேருக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும். நம்மளுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் பிடிக்கும்.